எனக்கு வந்து விகடனோட ஒரு லாங் ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. நிறைய தடவை ஃபீச்சர் ஆயிருக்கேன் அவங்க மேகசீனில் கவரில். அவங்க ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வெரி ஹாப்பி டு பி ஹியர். இப்போ கூட சங்கவி எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்காங்க. ஆமா எவ்வளவு என்ன இயர்ஸ் ஆச்சு. மேடைக்காரலாம் சொல்லல, எனக்கு உண்மையாவே நீங்க எனக்கு கிரஷ் அப்போ. இப்பவும் தான். தேங்க்யூ. இதோட நீங்க 4வது ஆளு மேடம், நம்பாதீங்க. ஏங்க நிஜமாங்க? உண்மையாவா? ஆமா நிஜமாங்க. என்னங்க நீங்க? இல்ல பெரிய விஷயம் தான். இதுக்கு முன்னாடி சார் சொன்ன மாதிரி எனக்கு வந்து டெலிவிஷனில் தான் ஆரம்பிச்சது என்னோட ஆக்டர் ஜேர்னி. ஸோ சின்ன திரைனாலும் எனக்கு இது பெரிய திரை அவங்க சொன்ன மாதிரி. அண்ட் இப்போ ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இதய முரளியில கம்பேக் கொடுக்க போறீங்க. ஸோ என்ன மாதிரியான ஒரு கேரக்டர்ல பார்க்கலாம் உங்களை? ஸோ நான் அதை பற்றி நிறையா சொல்ல போகிறதில்ல. பட் நான் திருப்பி சினிமாவுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கேன். 3 ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. இதய முரளி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், இன்னும் இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணலை. பட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் திருப்பி ரிட்டர்ன் ஆனதுக்கு. 90s kids are happy மேடம். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து நான் ரொம்ப ஹாப்பி. ஸோ விஜய் டிவியில் மட்டும் அவங்கள பார்த்துட்டு இப்போ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம்ல. ஆஹா